இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல நடக்க இருந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையில நடக்க விட்டு காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு செய்தியானது வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரையும் ஒருத்தர் வந்தா ஒருத்தருக்கு ஒரு பஸ்ஸை எடுத்துட்டு போறாங்க. வெறும் ஒரு ஆளை கைது பண்ணி பஸ்ஸுக்குள்ள உட்கார வச்சு ஒரு ஆளுக்காக ஒரு பஸ்ஸையே எடுத்துட்டு போய் அவரை வேற எங்கேயோ அடைச்சிட்டு திரும்ப திரும்ப வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இறங்க இறங்க ஒவ்வொரு நபர்களாக கைது பண்ணி கூட்டிக்கிட்டே போறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நாம் தமிழர் கட்சியை காலி, அந்த கட்சியில இருந்து எல்லாம் வெளியில போயிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லைங்கிற செய்தியை போட்டாங்க, பரப்புனாங்க. அப்படி இருந்தும் கூட நீங்க எதுக்கு 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அங்க எடுத்துட்டு வந்து நிறுத்துறீங்க? அப்ப அவ்வளவு கூட்டம் வரும் என்று உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா வள்ளுவர் கோட்டம் என்பது ஒரு மெயின் சிட்டி. பக்கத்துல கோடம்பாக்கம் இருக்கு, சூளைமேடு இருக்கு, வடபழனி இருக்கு. அங்கிட்டு போயிட்டீங்கன்னா 1000 லைட், நுங்கம்பாக்கம், இங்கிட்டு மாம்பழம், இப்படி சுத்தி எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கு. அந்த எளிய மக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள். ஒவ்வொரு வருடமும் மழை பெய்யும் போது அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துல அண்ணன் சீமான் தான் போய் நிற்பாரு. அப்ப அண்ணன் சீமான் அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோசியல் மீடியாவை பார்க்காத, கையில் அலைபேசியை பயன்படுத்தாத மக்களுக்கு கூட அண்ணன் சீமான் அவர்களே தெரியும். சீமான் வராருன்னா ஓடி வந்து நின்றுவாங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடிரும், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் கைது பண்ணி அந்த ஆர்ப்பாட்டமே நடக்க விடாம பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணி வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளேயே முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இப்படி எல்லா ஊர்லயும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு அந்த சாரு? இந்த கேள்விதான் இப்ப வந்து பல பேருக்கு பயத்தை ஏற்படுத்துது. அந்த சாரு யாரு? நான் உன்ன கற்பழிச்சிட்டேன், இன்னொரு சார் வருவாரு, அவருக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த சார் யாரு? அந்த சாரை காப்பாற்றுவதற்கு தான் இவ்வளவு நெருக்கடிகள் வருது. பாலியல் குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துக்கான நடவடிக்கையை சரியா எடுங்கன்னு போராட்டம் பண்றாங்க. பிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. ஆளுநரை சந்திப்பதை விட மக்களை சந்திப்பது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்களை சந்திக்க விடாம தடுத்து நிறுத்தினீங்கன்னா யாரை காப்பாற்றுவதற்காக இப்படி தடுக்கிறீங்க? இதுவே மணிப்பூர்ல நடந்ததுன்னா மெழுகுவர்த்தியை பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆசிஃபா பிரச்சனைக்கு அம்மையார் கனிமொழிலாம் மெழுகுவர்த்தியை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க பொள்ளாச்சியில அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த பொள்ளாச்சியில இஷ்யூ, அதுக்கு அப்படிதான் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப எங்க போயிட்டீங்க? திமுகவை சேர்ந்த ஞானசேகர் என்பவர் பாலியல் குற்றத்துல ஈடுபட்டிருக்காரு. அவன் எங்க கட்சி தான் பாலியல் குற்றத்துல ஈடுபட்டான், அவனை உடனடியாக நாங்க கட்சியை விட்டு நீக்கிறோம், அவனுக்கும் இனிமேல் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதனால கட்சிக்கு ஒரு கெட்ட பேரும் கிடையாது. ஒருத்தன் இருந்தா அவன் தப்பானவன் தெரிஞ்சு போச்சு, நீக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, இதோட வேலை. நாம் தமிழர் கட்சியில இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தது. கிருஷ்ணகிரியில பாலியல் குற்றவாளி சிவராமன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். தெரிஞ்ச உடனே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, என் கட்சியிலேயே ஒரு தம்பி இந்த மாதிரி தப்பான விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனே மனம் வருந்தி தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிறாரு. என் கட்சி தாங்கிறாரு. அவன் பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம், அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, யாரையும் காப்பாற்றணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, அவன் குற்ற உணர்ச்சியில செத்து போயிட்டான். இதே மாதிரி ஒண்ணு நீங்க பிடிச்சிட்டீங்க. அந்த சாரி யாரு? நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். 2 பேர் மாத்தி மாத்தி கற்பழிச்சதாக முதல் நாள் செய்தி பரவுது. 23ஆம் தேதி இந்த பெண், 24ஆம் தேதி, 23ஆம் தேதி நைட்டு பாதிக்கப்படுறாங்க, 24ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. 2 பேர் என்ன கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்கிறதா செய்தி. ஆனா காவல்துறை தரப்புல ஒருத்தன் தான், இந்த இவன் மட்டும்தான் அப்படின்னு கையை கட்டுறாங்க. அப்ப அந்த சார்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னது, அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறாங்க. இதுதான் இங்க பெரிய பேசும் பொருளா மாறுது. யாரை காப்பாற்றுவதற்காக? அப்ப ஒரு சாதாரண நபர் கிடையாது அந்த சாரு. அந்த சாரு பெரிய ஆளா இருப்பார் போல, பெரிய பணம் படைச்சவரா இருப்பார் போல, பெரிய பதவியில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் திமுக இப்படி இருந்ததே இல்லை, இப்படி நடுங்கினது இல்லை. வள்ளுவர் கூட்டத்துல சீமான் அவர்கள் பேச வராரு, பேச விடாம தடுத்து நிறுத்துறீங்கன்னா யாரை காப்பாற்ற போறீங்க நீங்க? ஒரு ஆண் கல்லூரிக்குள்ள நுழைஞ்சானா அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள்ள நுழைஞ்சானா அதுதான் சமூக புரட்சி, அதுவே ஒரு திமுக காரன் கல்லூரிக்குள்ள நுழைஞ்சானா பாலியல் வன்புணர்ச்சி.
பாலியல் குற்றத்தை அதிமுக ஆதரிச்சதுன்னா அது பொள்ளாச்சி. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை. இப்ப பொங்கல் வேற வருது. பொங்கலுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, 2500 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல கொடுத்தாரு. நீங்க கூடுதலா ஒரு 1500 ரூபாய் போட்டு 5000 கொடுங்க அப்படிங்கறதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா இந்த வருடம் காசே கிடையாது, வெறும் பொருள் மட்டும் தான் நாங்க தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க குறை சொல்றதும், அவங்க ஆட்சியில இருக்க இவங்க குறை சொல்றதும் மாத்தி மாத்தி எங்க மண்டையில மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க இனிமேலும் ஏமாற மாட்டோம். இன்னைக்குதான் வந்து இந்த 20 வயதுல இருக்கக்கூடிய சிறு வயது இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசியல்ல திமுக என்கிற கட்சி எப்படியாப்பட்ட கட்சி அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷமா அவங்க ஆட்சியில இல்லை, இன்னைக்குதான் வந்திருக்காங்க. திமுக எப்படியாப்பட்ட ஒரு நாடகம் ஆடக்கூடிய ஒரு கட்சி, எப்படியாப்பட்ட பச்சோந்தி. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க, மதுக்கடைகளை மூடுவேன்னு சொன்னாங்க, நீட் தேர்வை ஒழிச்சிருவேன்னாங்க, எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னாங்க. ஏதாவது இப்ப செயல்படுத்திருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. இந்த திமுக அரசை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறு வயது இளைஞர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். கையில எல்லார் கையிலையும் போன் இருக்கு, எல்லாரும் டெய்லியும் பாக்குறாங்க, பேசுறாங்க. சமீபத்துல ஒரு அம்மா பதாகையில ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்துல ஒரு அம்மா வந்து செருப்படுத்தி வீசி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவை கைது பண்றதுக்கு தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அடிச்சாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன, ஏன் இவ்வளவு கோபத்துல இருக்காங்க இந்த அரசு மீதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும்? இந்த கேள்விதான் நமக்கு வரணுமே ஒழிய, முதலமைச்சர் படத்தை போய் செருப்பால் அடிக்கிறாங்க, அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர், அவர் போய் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரக்கூடாது. அந்த அம்மா பண்ணது தப்பு தான், அது அடுத்த பிரச்சனை. அவங்களுக்கு ஏன் இந்த கோபம் வந்தது, எதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு கோபம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது ஏன்? அந்த கோபத்தை நீங்க தேடி போய் பாருங்க, அவங்க செஞ்சது சரியா தப்பாங்கிறது உங்களுக்கு புரியும். அடக்குமுறை, பாசிசம் பாசிசம் பாங்க, இதுக்கு பேர் என்ன? இப்ப இன்னைக்கு பண்ணதுக்கு பேர் என்ன? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை கைது பண்ணது, நேற்று தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களை கைது பண்ணது, இதுக்கெல்லாம் பேர் என்ன? பாயசமா? அதான் விஜய் கேட்கிறாரு. அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமான்னு கேட்கிறாரு. ஒரு தவறும் இல்லை. எப்படி? ஒரு தவறும் இல்லை. இந்த திமுக அரசை அப்புறப்படுத்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலை கொண்டுட்டு வரவே முடியாது. பெரிய தத்துவம்லாம் ரொம்ப புட்டு மண்டையில ஏத்திக்காதீங்க. இதை நான் சொல்லல, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழர் நிலத்துல தத்துவம் கித்துவம் ரொம்ப மண்டையில ஏத்திக்காதீங்க. திமுகங்கிற கட்சியை அப்புறப்படுத்தாம இந்த மண்ணில தூய அரசியலை கொண்டுட்டு வரவே முடியாது. ஆபாச அரசியல், அவதூறு அரசியலின் தொடக்கமே திமுக தான். நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கள்கிட்ட ஆடியோ இருக்கு, சீமானுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, சாட்டை துறைமுருகன் அந்த பெண்ணோடு பேசிக்கிட்டு இருந்தாரு, இதைத்தான் வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேடுகட்ட கேவலமான அரசியலின் தொடக்கம் திமுக. 2026 இந்த கட்சிக்கு மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவாங்க. ரொம்ப நாள் இல்லை, 2026க்கு இன்னையோட 2024 முடியுது, நாளைக்கு 2025. 25ல் 6 மாசம் ஓடி போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் எலெக்ஷன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து தேர்தலுக்கான வேட்பாளரை போட ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் நெருங்கிடும், நீங்களும் உங்களுடைய உருட்டுகளை தொடங்குவீங்க. உங்க அதிகபட்சம் உங்களுடைய ஆட்டம் இன்னும் 8 மாசம் தான். அது வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஆடுங்க. சவுக்கு சங்கர் சிறையில இருக்காரு, இன்னும் எத்தனை பேர்த்து வேணாலும் பிடிச்சி ஜெயில போடுங்க. 2026 திமுக மண்ணை கவுது, அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு மேல திமுக நீடிச்சு ஆட்சியில் இருந்தது இல்லை. 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கன்னா 10 வருஷம் கூப்புல ஊந்துறது அவங்களுடைய வழக்கம். அது எல்லாருக்குமே தெரியும். திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும், ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். மக்களுக்கு நல்லது பண்ணா அடுத்த வாட்டி மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணுல நடந்த அநீதிகள் எவ்வளவு, இந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சம்பாதிச்சது எவ்வளவு, ஈடி வந்தது, ஒரு பாட்டிலுக்கு மேல எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினாரு, பல ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஒரு அமைச்சரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க. மதுக்கடையை நாங்க மூடுவோம்னு சொல்லிட்டு மதுக்கடைகளின் எண்ணிக்கை அதிகமா திறந்து மது விலையை வந்து உயர்த்தி ஏழை மக்களின் வயிற்றுல அடிச்சது எல்லாமே மக்கள் வெறி கொண்டு இருக்காங்க. அடிப்படை அரசியல் அறிவே இல்லாதவன் கூட திமுக மீது வெறுப்பில் இருக்கிறான் என்றால், அடிப்படை அரசியலே தெரியாதவன் குடிகாரன். அந்த குடிகாரன் குடிக்கிற சரக்கே ஏதிவிட்டாங்க, செம்மகான்ல இருக்காங்க. மதுக்கடையை மூடிட்டா பிரச்சனை இல்லை, திறந்து வச்சிருக்கிற நீ தரமான சரக்கை கொடுக்கணும். தரமான சரக்கை கொடுக்க முடியலனாலும் கம்மியான விலைக்காவது கொடுக்கணும். மட்டமான சரக்கு, பதப்படுத்தப்பட்ட சரக்குலாம் இல்லை, நைட்டு காய்ச்சுவாங்க, சுட சுட கொண்டாந்து இறக்கிடுவாங்க. இதுல ஒரு 140 ரூபாய் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற வாங்குவாங்க. இந்த கேடுகட்ட கேவலமான ஆட்சியை கூடிய சீக்கிரம் மக்கள் அப்புறப்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.